ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் ஸ்கூல் லைஃப்லாம் முடிச்சு ரொம்ப நாள் லீவுக்கு அப்புறம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து காலேஜ் போக போகிறேன். ஸோ ஒரு புது லைஃப்குள்ளே என்ட்ரி ஆக போகிறேன். ஸோ காலேஜுக்காக நான் வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேக் தாங்க. இந்த பேக் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். ஸோ இதை வாங்கியே கிட்டத்தட்ட 8 months கிட்டே இருக்கும். வாங்கினதுலேருந்து நான் யூஸ் பண்ணாமல் புதுசாகவே வச்சுருந்தேன்னா, அதனால் எங்கள் வீட்டில் வந்து காலேஜ் போகும்போது இதை வந்து புதுசாக எடுத்துகிட்டு போயுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நானும் சொல்லிட்டேங்க. இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஜிப் இருக்குது. சைடில் வந்து வாட்டர் பாட்டில் வந்து 2 பக்கமே வச்சுக்கலாம். இந்த பேக்கில் வந்து நான் டேக் கூட எடுக்கல. பார்த்தீங்களா, இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 899. இது வந்து நான் சென்னையில் வந்து மேக்ஸில் வாங்கினேன். ஸோ இது வந்து ஜீன் பேக், ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இது என்னோடய வாட்டர் பாட்டில். இந்த வாட்டர் பாட்டில் நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வாங்கணுன்னு எங்கள் அம்மாட்ட கேட்டே இருந்தேன். எங்கள் அம்மா வந்து நீ பச்சை நொல்லையா இதை போய் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்கள் சித்தி வந்து எனக்கு பர்த்டே கிஃப்டாக வந்து வாங்கினாங்க. நான் பார்த்தது வந்து என் பேக் டிசைன்லேயே இருந்த வாட்டர் பாட்டில். ஸோ எங்கள் சித்தி வாங்கும்போது அந்த பாட்டில் இல்லை, அதனால் அவங்க எனக்கு இந்த பாட்டில் வாங்கி கொடுத்தாங்க. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது என்ன, ஜூஸ் பாட்டில். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா அதை விட இது வந்து ரொம்ப சைல்டிஷாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஆசைப்பட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டேன். ஆனால் வந்து எங்கள் அம்மா அந்த பாட்டிலே வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் இது வந்து எனக்கு சர்ச்சிலே வந்து விபிஎஸ் கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது என்னோட ஜூஸ் பாட்டில். இது வந்து கிளாஸ் பாட்டிலும் கூட. நெக்ஸ்ட் இது என்னோட பவுச். நீங்கள் நினைக்கலாம், நீ வந்து ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போறியாமா இல்லை ஃபர்ஸ்ட் டே வந்து கேஜி கிளாஸ் போறியான்னு. எனக்கு வந்து ஏஜ் வந்து முக்கியம் இல்லைங்க. நமக்கு பிடிச்ச விஷயம் எப்போனாலும் ஒரே மாதிரி தானே இருக்கும். எங்கள் வீட்லேயும் இதே தான் சொன்னாங்க. உன்னை ஃபர்ஸ்ட் டே காலேஜ் அனுப்புகிற மாதிரி எங்களுக்கு தெரில, இப்போ தான் உன்னை ஃபர்ஸ்ட் டே கேஜி கிளாஸ் அனுப்புகிற மாதிரி இருக்கு, நீ அப்படி தான் எல்லா திங்ஸும் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் பார்த்து வாங்கியிருக்கேங்க. ஸோ இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 270 நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம காசு கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த செகண்ட் ஜிப்பில் நம்ம பென் எல்லாமே வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால ஆசைப்பட்டு வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகிறோம் இல்லையா, ஏதாவது ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதணும் அப்படின்னு நினச்சி இந்த டைரி வாங்கினேன். ஸோ இதுவும் வந்து ஒயிட் கலர்லேயே வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி திங்ஸ் வந்து என்கிட்ட நிறையவே இருக்குது. அதனால் அதுக்கு ஏன் வந்து மணி வேஸ்ட் பண்ணணும்னு நான் அது எதுவுமே வாங்கலை. ஸோ இதான் வந்து நான் காலேஜுக்கு அங்கே வாங்கின திங்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சைல்டிஷாக இருக்குன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.